நண்பர்களே, திடீர்னு யோசிச்சு பார்த்தேன், 6 மாசம் ஆயிட்டு. என்னடா இப்போதான் இந்த வருஷம் ஏதோ ஸ்டார்ட் ஆன மாதிரியே இருந்துச்சு, ஆனா 6 மாசம் ஆயிட்டா? கரும, இந்த பிக் பாஸே இப்போதான் முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா இன்னும் 2-3 மாசத்துல அடுத்த பிக் பாஸே வரப்போகுது. இடையில ஒரு ப்ரோமோ ஒன்று வந்துச்சு. உங்களுக்கு நெருக்கமான கேம் நீங்களே விளையாடுறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ். ஏன்டா எப்போ ஸ்டார்ட் ஆக போற பிக் பாஸ் ஷோக்கு இப்பவே ஆள் செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு நினைச்சேன். இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. கரெக்டாக தான் ப்ரோமோ விடுறானுங்க. அப்போ இன்னும் 6 மாசத்துல அடுத்த வருஷம் வரப்போகுது. இப்போ நீங்கள் கேட்பீங்க, வருஷம் இந்த நியூ இயர் ரிசல்ட்னு சொல்லி ஒன்று ஏமாத்துவிய, அதான் இந்த டயட்டு, ஒர்க் அவுட்டு, வெயிட் லாஸு, ப்ரொடக்டிவிட்டி, இதெல்லாம் எங்கடானு? அதுக்குத்தான் ஐயா ஐயா தெரியாம சொல்லிட்டேன் ஐயா, என்ன மன்னிச்சிருங்கய்யா. இதுக்கப்புறம் நீ ரிசல்ஷன் ஒன்று எடுக்கவே மாட்டேயா. இல்லையா, அப்படி ஒன்று இருக்கிறதே எனக்கு தெரியாது. இன்னையோட அதை குழி தோண்டி புதைச்சிடுறேன். ஆமா, நீங்க யாராவது இந்த நியூ ரிசல்ஷனா எடுத்து அதை சக்சஸ் பண்ணிருக்கீங்களா? இல்லை, சும்மா கேட்குறேன். வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மீம்ஸ் ரியாக்ஷன். ஹே தர்மா வராண்டா, தர்மா வராண்டா, தர்மம் பண்ணிட்டு வராண்டா. ஃபர்ஸ்ட் மீம். ஏய், என்னடா போட்டோ எடுக்க சொல்ல செல்ஃபி எடுத்துட்டு இருக்க? போச்சடா, கொஞ்சம் போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? சரி, இந்த மாதிரி வாய்ப்புனா இதுக்கப்புறம் எப்பவுமே கிடைக்காதுடா. வேண்டாம்டா, வெந்த உள்ள வேலை பாச்சாதரா. பாவம், அவர் வீட்டுக்கு போயிட்டு இதை பார்த்து வெறுத்துருப்பாரா. உடம்புக்குள்ள என்னென்ன சேதாரமெல்லாம் ஏற்பட்டிருக்கோ தெரியல, நீ வேற எதையாவது பேசி கோவத்தை கிளப்பாத. இந்த மாதிரி மீம்ஸ்னா இல்லைனா ஆன்லைன்னா ஜாலியா இல்லாம ஒரு மாதிரி கஷ்டமா இருந்திருக்கும்ல. இதே மாதிரி ஆஃபீஸ் மீட்டிங்ஸ்லயும் நம்ம ஐடியாஸை இங்கிலீஷ்ல சொல்ல முடியாம தடுமாறினா நம்ம ஒர்க்கும் ஜாலியா போகாம கஷ்டமா மாறிடும்ல. ஏன்னா கார்பரேட் வேலையில சேலரிக்கு நல்ல ப்ரொமோஷனா கிடைக்க தெளிவா இங்கிலீஷ்ல பேசுறது ஒரு முக்கியமான வெப்பன். அப்படிப்பட்ட இங்கிலீஷை இனி யார் வேணாலும் ஈஸியா கத்துக்கலாம் இந்த கோர்ஸ் மூலியமா. இந்த கோர்ஸ்ல 1000க்கும் அதிகமான இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. கிராமர் ரூல்ஸை உங்களை புக்ஸ் வழியா படிக்கலாம் வைக்க மாட்டாங்க, ரியல் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் மூலியமா பேச வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. எந்த ஃபிக்ஸட் கிளாஸ் டைமிங்ஸும் இல்ல. 24/7 அன்லிமிட்டடா உங்க போன் மூலமாவே உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து இங்கிலீஷ் கத்துக்கலாம், அதுவும் தமிழ் வழியா. நீங்க சொல்ற ஒவ்வொரு சென்டென்ஸையும் ஏஐ ஸ்பாட்ல கரெக்ட் பண்ணி கைட் பண்ணும். ஜஸ்ட் 30 டேஸ் டெய்லி 30 மினிட்ஸ் பயிற்சி பண்றது மூலமா ஒரு நல்ல இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களால பார்க்க முடியும். அண்ட் கோர்ஸ்ல சப்போர்ட்டுக்கு ஒரு ஹேபிட் மென்டாரும் இருப்பாங்க. வெறும் யூடியூப்ல டுட்டோரியல் வீடியோஸ், வாட்ஸ்அப் லேர்னிங் இல்ல ChatGPT பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற 75% ஆஃபர் லிங்கை கிளிக் பண்ணி இப்பவே சூப்பர்னோவா இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. இங்கிலீஷை பிராக்டிகலா ஸ்மார்ட்டா கத்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அனில் மீ இன் மார்னிங் சொல்லி நான் அப்படியே மெதுக்கிறேன். அடேங்கப்பா, எப்படி இருக்கும் என்ன பார்த்துல என்ன ஆட்டம் ஆடினடா. கிட்டத்தட்ட நிலைமை அப்படிதான் இருந்துச்சு. நம்ம என்ன பண்றது, நம்ம நேரம் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச டிவிக்கு நண்பர்கள் ஒரு சில பேர் வந்துட்டு காலையில சிஎம் விஜய் சட்டமன்றத்தில் பேசினார்ல, அதை வச்சுக்கிட்டு ஃபயர் விட்டு இருந்தாங்க. ஸ்டேட்டஸ் போறது, ஸ்டோரி வைக்கிறது, போஸ்ட் போறதுன்னு ஃபயர் தான். அது தலைவரோட ஸ்டைலுங்க, தலைவருடைய அது ஸ்வாக். நானும் அதெல்லாம் பார்த்துட்டு சூப்பரா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அப்படியே நைட்டு போனீங்கன்னா அப்பதான் சம்பவமே நடந்துச்சு. பாவண்டா, அவனோட சந்தோஷம் ஒரு நாள் கூட நிலைக்கலையடா. என்னடா ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க விட மாட்டாங்க போல. எந்நேரமும் கத்திலே நடக்கிற மாதிரியே இருக்கு. அதுவும் இந்த கேக் இமேஜ் வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சில பிராண்ட்ஸ் அவங்களோட ப்ராடக்ட் வச்சு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ப்ரொமோஷன் பண்றதுக்கு இந்த போட்டோ தான் கிடைச்சதாடா? இந்த ஏஐ வச்சுக்கிட்டு அநியாயம் பண்றீங்கடா. ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சு அலையறீங்கடா இந்த ஊர்ல. ரொம்ப நாள் கழிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்காது.
நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்கும் நினைக்கிறது முட்டாள்தனம். ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு நிமிஷம். இப்போ அதையும் இதையும் லிங்க் பண்ணி பார்த்தா கரெக்டா இருக்குது. நான் அரசியலுக்கு வருவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும். இப்ப இவர் பண்றதனா பார்க்கும்போது இப்படிதான் இருக்கு. கிட்டத்தட்ட தலைவர் ஸ்டைலையே ஃபாலோ பண்றாரு இவரும். நான் அரசியலுக்கு வருவது உறுதி. தலைவருமே இதே போல டைரக்டா அரசியலுக்கு வராம ஃபேன்ஸ் கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்டுருப்பாரு. ஸோ அதே போல லாரன்ஸ் அவர்களுமே தன்னோட ஃபேன்ஸ் கிட்ட ஒப்பீனியன் கேட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இது வரைக்கும் என்ன முடிவுங்கிறது தெரியல. அடுத்து சேலத்துல ஒரு மீட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல வந்துட்டு என்ன முடிவுன்னு பேசி அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கறது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மக்கள் முடிவு மக்கள்கிட்ட திருப்பி விடுறீங்க. ஆனா எனக்கு சம்மந்தம் இல்லைங்கண்ணா. மக்கள் தான் வேணான்ட்டாங்க, மக்கள் கிளம்புங்க. இல்ல லாரன்ஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நானே நேரில் கூட பார்த்துருக்கேன். அதனால அவர் வந்துட்டு அரசியலுக்கு வந்தா நல்லா தான் இருக்கும். ஆனால் எந்த கட்சிக்கு அவர் போவார், எந்த கட்சி சார்பாக அவர் வந்துட்டு நிற்க போறாரு அப்படிங்கிறது தெரியல. இது வரைக்கும் அவர் பேசுனதை பார்க்கும்போது டிவிக்கே தான் போவார்னு நினைக்கிறேன். என்னங்கிறத பார்க்கலாம். ப்ரோ நம்மளும் லூசு மாதிரி ஆக்ட் பண்ணி ஏன் ட்ரெண்ட் ஆகக்கூடாது? நம்ம லூசு தான் ப்ரோ, ஜஸ்ட் வீடியோ மட்டும் தான் எடுக்கணும், அவ்வளோதான். ரியல் லைஃப்ல நம்ம பண்றதும் அப்படிதான் இருக்கும். என்ன வீடியோ மட்டும் தான் எடுக்கணும். ஒருவேளை நமக்கே தெரியாம நம்ம பண்றத வீடியோ எடுத்து போட்டுட்டாங்கன்னா நம்ம ட்ரெண்ட் ஆயிடலாம். இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங் நம்ம தான் ராஜா. இப்ப நான் கூட அப்படிதான். How life feels without AI. ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்த ஏஐ டூல்ஸ் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது போல. அந்த ஒரு சிச்சுவேஷன் நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் பேச முடியாது, சிரிக்க முடியாது, உட்கார முடியாது, நிக்க முடியாது, பாட முடியாது, மறக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுப்பா. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே ஏஐ தான். நமக்கு ஏதாவது ஒரு டவுட் வந்துச்சுன்னா நம்ம ஏஐ கிட்ட தான் போய் கேட்கிறோம். அது சொல்ற பதில் வந்துட்டு சரியா தப்பாங்கிறத நம்ம யோசிக்கவே மாட்டோம். ChatGPT சொன்னா கரெக்டா தான்டா இருக்கும், ஜெமினி சொன்னா கரெக்டா தான்டா இருக்கும். மனுஷங்க தான் கேவலமா போய் சொல்லுவீங்க, மிஷின் போய் சொல்லாது. அப்படி நாமளே நம்பிடுறோம். வேற எங்கேயும் நம்ம ரிசர்ச் பண்றதே கிடையாது. ஏஐ போய் சொல்ல மாட்டான்டா. இது என்னடா புது பொருளியா இருக்கு? இன்னும் கொஞ்சம் வருஷம் நம்ம ஏஐ எல்லாத்தையும் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு திடீர்னு நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டாங்கன்னா வச்சுக்க, நம்ம ஒண்ணுமே கிடையாது போல. அதனால அதை ஒரு டூலா மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஆனா அதுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடக்கூடாது. உடம்புல இன்னும் மூச்சு இருக்குல்ல, இன்னும் சாகல இல்ல, அப்ப யோசிடா. ஏஐ இல்லாம நம்மளால வாழ முடியாது அப்படிங்கிற நிலைமை நமக்கு வரவே கூடாது. எல்லா கடையிலும் உனக்கு பிடிச்ச மாதிரி சட்டை ஒன்று இருக்கும், ஆனா அதை எடுத்து பார்த்தா எம் சைஸா இருக்கும். இது உண்மைதான். நமக்கு பிடிச்ச ஒரு ஷர்ட் இருக்கும், அதை நம்ம வாங்கலான்னு போய் பார்த்தா நமக்கு ஏத்த சைஸே இருக்காது. அடங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பிராண்டை பொறுத்து சைஸ் மாறுது. எனக்கு எல் சைஸ் தாண்டா கரெக்டா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பிராண்ட்ல உங்களுக்கு எல் சைஸ் கரெக்டா இருக்காது. எக்ஸ்எல் எடுக்கணும், இல்லைன்னா எம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ட்ரையல் ரூம் இருக்கு, அதுல போட்டு பார்த்து நீங்க வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. ஒரு டைம் பார்த்தா எனக்கு எஸ் கரெக்டா இருக்கு. அது ஒன்றும் இல்லை, ஓவர் சைஸ் டிஷர்ட் எடுத்துருக்காரு போல. ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயத்த மறந்துடுவான், மறக்க வேண்டிய விஷயத்த ஞாபகம் வச்சுப்பான். மண்டை கோளாறு உள்ளவன் லூசு பைய. இந்த மாதிரி தாண்டா நானும். அது எதை எதை ஞாபகம் வச்சுக்கணுமோ அதெல்லாம் மறந்துடுறேன், எதெல்லாம் மறக்கணுமோ அது மட்டும் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. மறக்கிறது தவிர வேற வழி இல்ல. நோ, அதை நான் விட மாட்டேன். முக்கியமான விஷயங்கள், அப்புறம் வேலை விஷயமா உள்ளது, அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாத்தையும் மறந்துடுறேன். ஆனா தேவையே இல்லாத விஷயங்கள், மறக்க வேண்டிய விஷயங்கள், பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்கள், அப்புறம் நம்ம லைஃப்ல நடந்த கேவலமான விஷயங்கள், அப்புறம் நாம கேவலமா பண்ண சில விஷயங்கள், இது எல்லாமே மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதுவும் நைட் ஆனா போதும் எல்லா விஷயமும் அப்படியே ஒன்னா வந்து தூங்க விட மாட்டேங்குது. இதெல்லாம் மைண்டுக்குள்ள இருந்து நம்ம மறுபடியும் யோசிச்சு ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. அப்புறம் ஏன் இது வந்து மைண்டை விட்டு போக மாட்டேங்குதுன்னே தெரியல. என் லைஃப்பில் எனக்கு ஞாபகம் வருது வந்து ரொம்ப அதிகம். யாருக்காவது ஃபோன் பண்ணால் அதை மறந்துடுவேன். சரி ஓகேவா, அது என்ன சொல்ல வந்தனே மறந்துட்டேன். உடனே காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து தனது கணவரின் வயிற்றில் சதக்கிற சரமாரியாக குத்தி இருக்கிறார். ஐயோ அம்மா குத்திட்டாடா என்றால ஐயோ அம்மா என்ன குத்திட்டாடா. ஆக்சுவலா இதை நிறைய பேர் போட்டுட்டு இருந்தாங்க. என்னடா அது, எங்க இது, யார் பேசுறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்து நியூஸ்ல வந்திருக்கு போல. வாட்ரா டேய்,
வாட்ரா உடனே காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து தனது கணவரின் வயிற்றில் சதக் சதக்கிற சரமாரியாக குத்தியிருக்கிறார். ஐயோ அம்மா குத்தி விட்டாடா என்ற அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்து சாரி மன்னிச்சிருங்க, நான் இது வந்து ஆக்சுவலாக சிரிக்கக்கூடாது. அதான் அந்த நியூஸ் வந்து நியூஸ் மாதிரி சொல்லாமல் அந்த பாணிலே அந்த டயலாக்கோடு சொல்லும் போது தான் கொஞ்சம் சிரிப்பு வந்துடுச்சு. ஆனால் சிரிக்கக்கூடாது, ஆக்சுவலாக இது வந்து ஒரு சீரியஸான விஷயம் தான் இது. ஓ சாரி மிஸ்டர் ரகுவரன், என்ன மன்னிச்சிருங்க. நான் சும்மா ஜெனரல் ஆடியன்ஸ் மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன். அதாவது அந்த நியூஸை பார்த்து நான் சிரிக்கல, அந்த ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுகிறாருல, இதை நினச்சி தான் நான் சிரித்தேன். என்னடா இது எப்படா பண்ணீங்க? ஐயா ஒரு நல்ல சீன் வந்துடக்கூடாது, உடனே காப்பி அடிச்சிடுவீங்களே. அண்ட் சில பிரதர்ஸ்லாம் வந்து கமெண்ட்ல கருப்புசாமி படம் வந்தால் அதே மாதிரி காப்பி அடிச்சு பண்ணிடுவீங்களா அப்படின்லாம் போடுறீங்க. எதுனா இருந்தால் என்ன பிரதர், சினிமா பார்த்து காப்பி அடிச்சா பண்ணா என்ன? இப்போ எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அதாவது காப்பி வேற, இன்ஸ்பிரேஷன் வேற. இன்ஸ்பிரேஷன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று பார்த்துருப்பீங்க, அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி இது மாதிரி ஒன்று பண்ணணும்டா, இதையே பண்ணுறோம். இது மாதிரி பண்ணணும், ஒரு சின்ன ஐடியா எடுத்து அதை விட பெட்டராகவோ இல்லை வேற மாதிரி ஒன்று பண்ணணும். ஆனால் இது எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி தான்டா பண்ணணும், ஏன் நம்ம இதையே பண்ணலாமே. இது ரைட்டிங்னா இதுதான், கிளைமேக்ஸ்னா இதுதான், ட்விஸ்ட்னா இதுதான், இப்படி எழுதணும், இல்லை இதையே எழுதலாம். அப்பட்டமான காப்பிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அப்புறம் ஏன் அதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு? அது மட்டும் இல்லாமல் சீரியலை வந்துட்டு யாருமே குறைச்சி மதிப்பிடல. சீரியல் தான், சினிமா தான். இது மேலே இது கீழே அப்படின்னா கிடையாது. ஆனால் நீங்கள் அதில் பண்ணுற விஷயங்களை வச்சு தான் உங்களை வந்து ட்ரோல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம். உங்களை தனிப்பட்ட முறையில் யாருமே ட்ரோல் பண்ணலை. இதுக்கான முழு பொறுப்புமே டைரக்டர் கிட்ட தான் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கிட்டே தான் இருக்குது. ஒருவேளை அவங்க ஐடியா கொடுத்து இவங்க பண்ணி அது எப்படியா நடந்திருக்கலாம். ஆனால் இந்த ஐடியா எப்படி நடந்துச்சுங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். இந்த ஐடியா எப்படி உங்களுக்கு கிடைச்சிது? யார் ஐடியா கண்ணாது? என் ஐடியா தானா? ஒரு சீரியல் வந்துட்டு ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்குன்னா சம்பந்தமே இல்லாமல் இடைச்சோர்கள் மாதிரி இருக்குது. இதெல்லாம் புதுசாக ஒரு படத்தில் ஒரு நல்ல சீன் வந்துச்சுன்னா டக்குன்னு அப்படியே அதை சீரியலுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணி இவங்க ஒன்று பண்ணிடுறாங்க. சரி, எதுவுமே ட்ரெண்ட் ஆகலைன்னா பழைய படத்துலேருந்து எடுக்கிறாங்க. இப்படி தான் பல சீரியல் ஓடிட்டு இருக்கு. இளிச்சவாய மாதிரி தெரியறேனா? ஐ எம் லுக்கிங் லைக் இளிச்சவாயன். அதாவது உண்மையான கதைகள் இல்லை, இதுக்கு முன்னாடி உள்ள சீரியல் எல்லாமே ரியல் லைஃப்பில் நடக்கிறது, குடும்பத்தில் நடக்க பிரச்சனைகள், அதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி நல்லா இருக்கும். அதை பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ வரது எல்லாமே மோஸ்ட்லி அப்படி இல்லவே இல்லை. அது என்ன சொல்கிறேன்னு தெரியல. சரி ஓடுங்க, நடந்தது நடந்து போச்சு. அதான் ஊந்து போச்சே, எல்லாரும் சாப்பிட்டாங்க தான். வாங்க, உனக்கு தான் தெரியுமே. டாட்டா. சரி, ஏதோ பண்ணுறீங்க, பண்ணிட்டு போங்க. அதுக்கு ஏன் நீங்கள் வந்து எக்ஸ்பிளேஷனாக கொடுத்துக்கிட்டு? ஆமாண்டா அப்படி தாண்டா பண்ணோம், காப்பி தானே அடிப்போம், போங்கடா. என்ன பண்ணுவீங்கடா, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஏன்னா இப்போ அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய சீரியல் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் காப்பி, இதுல காப்பி, அதுல காப்பின்னு சீரியல் ட்ரோல் போட்டு எனக்கே கடுப்பாது. அதான் காப்பி தானே அடிச்சிருக்காங்க, இதுல என்னடா இருக்கு அப்படின்னு இப்ப பண்றதே விட்டுட்டானா? என்ன விட்டீங்க? யாருமே ஜனநாயகன் படத்தை பத்தி அப்டேட் கேட்கவே மாட்டாங்க. அப்ப நம்மளை தவிர எல்லாருமே படத்தை பார்த்துட்டாங்க போல. ஆமாண்டா, இப்ப ஜனநாயகன் படத்தை எல்லாருமே மறந்துட்டாங்க. முன்னாடி அண்ணன் சிஎம் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் சைனே இதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் விஜயின் டைட்டில் கார்டா வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜூன் 22 அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ரிலீஸ் ஆகல. சரி அப்டேட் ஆச்சு வரும்னு பார்த்தா அப்டேட்டும் வரல. முடிஞ்சிட்டா? இதுக்கப்புறம் அது வராதா? இல்லைன்னா போங்கண்ணா, எனக்கு மனசே இல்லைண்ணா, தேங்க்யூ. ஒருவேளை அந்த படத்தோட பர்பஸ் வந்து முடிஞ்சிட்டு அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டாங்களான்னு தெரியல. இதுக்கப்புறம் அந்த படம் வருமா வராதா? அட்லீஸ்ட் ஓடிடிலாச்சும் ரிலீஸ் பண்ணுங்கடா. இன்னுமாடா சர்டிஃபிகேட் கிடைக்கல அந்த படத்துக்கு? எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். ஓகே, அவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.